நீங்கள் ராயல் என்ஃபீல்ட், கேடிஎம், R15, RX100 இந்த மாதிரியான பைக்கிலலாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த மாதிரியான பைக்லாம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போலீஸ் உங்கள் பைக்கில் சவுண்ட் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு மட்டும் அவங்க உங்கள் பைக்கை சீஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுவே நீங்கள் லாக் அகைன்ஸ்ட், அதாவது சட்டவிரோதமாக உங்களோட பைக்கில் அதாவது எக்ஸாஸ்ட் எல்லாம் மாடிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பைக்கு மேலே ஃபைன் போடுறது மட்டும் இல்லாமல் உங்களோட பைக்கை சீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு காமனாக டவுட் இருக்கும், நான் என் பைக் எதுவுமே மாடிஃபை பண்ணலையே, அப்போ ஏன் போலீஸ் என் பைக்கை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே டவுட் இருக்கும். போலீஸ் உங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணுறது வந்து அது அவங்களோட டியூட்டி. ஆனால் அதுவே அவங்க எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் உங்கள் மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா பைக்கோட சவுண்ட் 80 டெசிபிளுக்கு கீழே இருந்தால் அது லீகல் தான். ஆனால் இதுவே நீங்கள் 80 டெசிபிளுக்கு மேலே உங்கள் பைக்கில் சவுண்ட் வந்ததுன்னா அது இல்லீகல். இப்போ அதை அவங்க எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெசிபிள் மீட்டர், அதாவது அந்த மீட்டரை வச்சு அவங்க மெஷர் பண்ணால் மட்டும்தான் அது லீகல். இதுவே அவங்க மீட்டரே இல்லாமல் உங்கள் பைக்கில் சவுண்ட் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு மட்டும் உங்கள் பைக் மேலே அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. இப்போ அதையும் மீறி உங்கள் பைக் மேலே அவங்க ஃபைன் போட்டாங்கன்னா நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். சார், நான் என் பைக்கை எந்த ஒரு எக்ஸாஸ்ட்டுமே மாற்றலை, நெக்ஸ்ட்டு நீங்கள் டெசிபிள் மீட்டர் இல்லாமல் எப்படி சவுண்டு மெஷர் பண்ணுவேன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான பைக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பைக்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.